குமரி மாவட்டத்தில் கோட்டாறு மறை மாவட்டத்தில் இருக்கிறது துண்டத்திவிளை. இறைவன் இயேசுவின்பால் அதீத பக்தி கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இங்கு வாழ்கிறார்கள். இறைமகன் இயேசு பாவிகளை மீட்க மனிதராக பிறந்தார். இந்த உலகத்தவர்க்காக தன் உயிரை தந்தார் என்ற நம்பிக்கை இந்த மக்கள் மனங்களில் வேரூன்றி விருட்சமாக பரவி கிடக்கின்றது. ஆண்டுதோறும் இறைமகன் இயேசு உயிர் நீத்த புனித வெள்ளி இந்த தல திருச்சபையின் வித்தியாசமாக கொண்டாடப்படுகிறது. இயேசுவின் பாடுகள் இங்கே நிகழ்த்தி காட்டப்படுகிறது. வாருங்கள், நாமும் இவர்களோடு பயணிப்போம். 31வது ஆண்டாக இன்று இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சியை நாம் தொடங்கி கருணை மாதா மலைக்கு செல்லவிருக்கின்றோம். இயேசுவின் பாடுகளை நாடக வடிவிலே தத்ரூபமாக நடித்து இறையுணர்வோடு இந்த சிலுவை பாதை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆன்மீக எழுச்சியை உருவாக்கவும் வாழ்வில் மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்கும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளை தியானிக்கும் பொழுது துன்பங்கள் வழியாக இறைவன் நம்மை சந்திக்கின்றார் என்ற உண்மையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள இது வாய்ப்பாக அமைகின்றது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கி வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு துண்டத்திவிளை தல திருச்சபை இந்த நிகழ்வை குறித்து பெருமிதம் அடைகிறது. குரம்பன ஊரிலிருந்து சிலுவை பாதையில் பங்கு கொண்டு ஆண்டவர் பாடுகளை தியானிக்கும்படி வந்திருக்கோம். அதில் முக்கியமாக ஆண்டவர் எப்படி காலையில் சிலுவை சுமந்து கல்வாரி பயணத்தை நோக்கி சென்றாரோ அதே போன்று நாங்களும் கல்வாரி பயணம் என்றே நினைத்து இந்த பயணத்திலே கடவுளோட ஐக்கியத்திலும் அவருடைய பாடுகளிலும் அவரோடு மகிமையிலும் பங்கு கொள்ளும்படி இந்த சிலுவை பாதையில் பங்கு கொள்வது நலமென நினைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். நான் துண்டத்திவிளை பங்கை சார்ந்தவர். சிலுவை பாதை எங்களுக்கு இதுவரை 29 தடவை நடந்திருக்கு. இது 30வது தடவை. மிகவும் ஒரு எழுச்சியூட்டும் விதமாக கிறிஸ்துவின் அவர் பட்ட பாடுகளை 14 இடங்களில் சிறப்பித்து அமைதியோடு பக்தியோடு வழிபட்டு செயல்படுவோம். இது ஒரு நல்ல ஒரு மக்களிடமிருந்து எதிர்பார்ப்பையும் ஒரு எழுச்சியையும் ஆன்ம உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது. இந்த சிலுவை பாதைக்கு நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு வருடமும் 4 மணியும் பொழுதுறணும் போல் மக்கள் இதில் அனுபவிக்கிறாங்க. கடவுளுடைய சிலுவை பாட்டில் நாம் பயன்படுறதுனால நம்முடைய வாழ்வு நல்லா இருக்குது. இந்த கஷ்ட நஷ்டங்களை எவ்வாறு ஏற்றுக்கொண்டார், அன்று கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை உணரும் ஒரு சிறு பங்காக, அந்த கடவுள் ஏற்ற கஷ்டத்தில் ஒரு பங்காக மக்கள் இதில் கலந்துக்கிடுறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன் அவமானத்தின் சின்னமாக விளங்கிய கழுமர சிலுவை இன்று வெற்றியின் சின்னமாய், விடியலின் சின்னமாய் திகழ்கிறது. அதற்கு காரணம் 33 வயதுடைய வீரமகன் இயேசு தன் வாழ்க்கை தேடலில் ஈடுபட்டு வீர மரணம் எய்திய வரலாறு அரங்கேற்றம் பெறுகின்றது. அவர் தனது வாழ்க்கை தேடலில் மேற்கொண்ட தெரிவுகள், தெளிவுகள், முடிவுகள் வரலாற்றையே புரட்டி போட்டது. புதிய சமுதாயம் படைக்க துணிந்திருக்கும் லட்சியவாதிகளே, சற்று சிந்தித்து புறப்படுங்கள். நீங்கள் போராட்ட களத்திலே ஈடுபடப் போகிறீர்கள். பாதை சறுக்கினாலும் பார்வை சறுக்காமல் பயணியுங்கள்.
முதல் நிலை. அதை ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவை தீர்ப்பிடப்படுகிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 1 முதல் 2 வரை உள்ள இறைவார்த்தைகள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உலகம் ஒரு தீர்ப்பு களம். எனக்கும் இந்த உலகம் தீர்ப்பு கூறுகின்றது. எனவே இந்த உலகில் போராட்டம் நிகழ்ந்தால்தான் புது விடியல் பிறக்கும். ஏழையரின் தோழமையில் இறையாட்சியை கட்டி எழுப்ப துடிப்பவன் நான். பாவிகளை மன்னித்து அரவணைத்து இறைவனின் பாசத்தை பகிர்பவன் நான். என்னை சோதிக்கும் நோக்குடனோ என்னவோ தெரியவில்லை, விபசாரத்தில் பிடிபட்ட பெண் ஒருத்தியை என் கண்முன்னே கூட்டி வந்தனர். அவளை எல்லோரும் கல்லால் எறிந்து கொல்ல துடித்தனர். ஆனால் நான் தீர்ப்பிடாமல் அன்பு வார்த்தைகளை சொல்லி அனுப்பினேன். ஆயக்காரரை, வரி தண்டுவோரை, பாவிகளை மன்னித்து அனுப்பினேன். தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுது தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்னேன். ஆனால் என்னை இன்று மரண தீர்ப்புக்கு கையளித்து விட்டார்கள். நண்பா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். அநியாய தீர்ப்பின் பாரம் இப்பொழுது எனக்கு புரிகிறது. இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்க துடைக்கும் மனிதர்கள் தீர்ப்பிடப்படும் பொழுது நீ துணிச்சலோடு அநீத தீர்ப்புக்கு எதிராக குரல் கொடுத்து என்னை விடுவிக்க வேண்டும். அன்பு இயேசுவே, அநியாய தீர்ப்புகள் எழுதப்படும் பொழுது உண்மைக்காக, நீதிக்காக குரல் கொடுக்கும் திறந்த மனதை எங்களுக்கு தந்தருளும். ஆட்சி இவ்வளவு ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வளவு ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்காதவாறு என் காவலர்கள் போராடியிருப்பார்கள். அப்படி என்றால் நீ யூதரின் அரசன் தானே? உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையா? அது என்ன? இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே. அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம். அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன். பாஸ்கா விழாவின் போது ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கம் உண்டே. இயேசுவை விடுதலை செய்யவா? வேண்டாம், பரபாசை விடுதலை செய்யுங்கள். இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இவனிடத்தில் குற்றம் ஒன்றும் காணவில்லையே. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமீன். இரண்டாம் நிலை. அதை ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 16 24 இறைவார்த்தை. இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றார். நான் சிலுவையை நேசித்தேன். சமுதாயத்தில் உறைந்து கிடக்கும் அழுக்குகளை போக்க வேண்டுமென்றால் நான் எனது இரத்தத்தை சிந்தாமல் வேறு வழி எனக்கு தெரியவில்லை. பாவிகளுக்கு கொடுக்கப்படும் சிலுவையை பாவிகளின் சமூக தீமைகளுக்காக நான் மனமுவந்து ஏற்றுக்கொண்டேன். தந்தை என்னிடம் ஒப்படைத்த பொறுப்பை நான் உணர்ந்தேன். எனவே அதனால் வரும் எத்தகைய இழப்புகளையும் சந்திக்க நான் தயாராக இருந்தேன். அதற்கான மனப்பக்குவத்தை என் மனதிற்குள் உருவாக்கி வைத்திருந்தேன். நண்பா, எத்தகைய பொறுப்புகள் வந்தாலும் தட்டி கழிக்காமல் பொதுநல நோக்கோடு நீ செயல்படு. லட்சியவாதிகளின் சமூக வளர்ச்சிக்கான திட்டங்களில் இணைந்து செயல்படு. சிலுவையை நேசித்த இயேசுவே, அடுத்தவர் மீது சிலுவை சுமத்துகின்ற சுயநல போக்கை எங்களிடமிருந்து அகற்றி பிறருடைய சுமைகளை தாங்கும் நல் மனதை தந்து வழிநடத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். மூன்றாம் நிலை. அதை ஏனென்றால் அத்திஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 38. உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள். நான் கீழே விழாமல் கல்வாரிக்கு போய்விட வேண்டும் என்றுதான் எண்ணினேன். உள்ளம் பலமானது, உடல் பலவீனமானதுதான். தொழுநோயாளர்களை தொட்டு குணப்படுத்தினேன். திமிர்வாதமுற்றவரை எழுந்து நடக்க வைத்தேன். குருடருக்கு பார்வை கொடுத்தேன். முடவனை மான்குட்டி போல் துள்ளி குதித்து ஓட வைத்தேன். இன்று என் நிலையை பார்த்தாயா? இதோ விழுந்து கிடக்கிறேன். நண்பா, விழுந்த நான் கோழையாய் எழுந்து நடக்க மாட்டேன் என்று எண்ணி ஏமாந்து விடாதே. நான் விழுந்தது எழுவதற்காக. விழுந்து கிடக்கும் மனித நேயத்தை தூக்கி நிலைநிறுத்துவதற்காக. விழுந்தாலும் எழுந்து நடந்த இயேசுவே, பிறருடைய முயற்சிகளில், ஆக்கப்பூர்வமான விடுதலை செயல்பாடுகளில் இணைந்து செயல்படும் வரம் தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நான்காம் நிலை. அதை ஏனென்றால் அத்திஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 12 47 முதல் 50 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். நான் குழந்தையாயிருந்தபோது என்னை தாலாட்டி பாலூட்டி பாசத்தோடு நேசித்த என் அம்மாவை சந்திக்க சற்று தயக்கம். ஆனால் ஒரு ஆசை. காரணம், என் தோளில் சிலுவை, தலையில் முள்முடி, என் முதுகிலும் கை கால்களிலும் சாட்டையடிகளால் ஏற்பட்ட இரத்த காயங்கள். சுற்றி நின்ற அனைவருடைய முகத்திலும் கோப கனல் கொப்பளித்தது. என் அம்மாவை பார்த்ததும் இனி எத்தகைய சிலுவைகளையும் சுமக்க முடியும் என்கிற நம்பிக்கை என் மனதிற்குள்ளே பிறந்தது. அம்மா, அன்று சிமியோன் உங்களுக்கும் எனக்கும் வருகிற துன்பத்தை பற்றி எடுத்துரைத்த போது, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னீர்களே, நானும் இதோ உம் திருவிழம் நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று வந்துவிட்டேன். தாய்மார்களே, என் அம்மாவை போன்று உங்களுடைய பிள்ளைகளையும் சென்று வா மகனே, வென்று வா என்று வீர தாலாட்டி பாடி சமூக விடியலுக்காய் என்று அனுப்பப் போகிறீர்கள். பாசம் தந்து நேசம் செய்யும் இயேசுவே, நாங்கள் எங்களுடைய சமூக பொறுப்புகளை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளை லட்சிய பயணம் தொடரும் வீரர்களாக சமூகத்தில் ஈடுபடச் செய்யும் நல்வரத்தை தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஐந்தாம் நிலை. அதை ஏனென்றால் அற்றிஷ்ட பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவுக்கு சீமோன் உதவுகிறார். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 23 இறைவசனம் 26. அவர்கள் இயேசுவை இழுத்துச் சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். எனது வாழ்வில் இயேசுவின் சிலுவையை சுமந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. காரணம், பிழைப்புக்காக எகிப்தில் உள்ள சீரே என்ற இடத்திலிருந்து பாலஸ்தீனத்திற்கு வந்தவன். வயல்வெளிகளில் வேலை செய்த களைப்போடு திரும்பி வந்து கொண்டிருந்தேன். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அவர் மீது மிகுந்த அன்பு ஒன்றுமில்லை. தள்ளாடிய இயேசுவின் சிலுவையை